கைகளை கத்தரை உச்சம ஸ்தோத்திரம் பண்ணுமா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையாக உச்சம கத்தரை ஸ்தோத்தரிப்போம். கத்தர் மைப்படும்படி எல்லா கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லா கத்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடிக்கும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நாமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு மகத்துவமுள்ள வல்லமை, ஒரு மகிமுள்ள வல்லமை நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை மேல இறங்கிட்டே இருக்கு. அபிஷேகம், தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் நம்மத்திலே உலாவிட்டு கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்குது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். Praise hallelujah, hallelujah.
ரெண்டு கையும் மேல உயர்த்தி அபிஷேக மகிமையோடு
கைகளை மேல உயர்த்தி உற்சாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கப்படும் எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது, உங்களுடைய அற்புத மகிமை இறங்கி வருகிறது, உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது, எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி அபிஷேக மகிமை, பிரசன்ன மகிமை, பிரசன்ன மகிமை, பிரசன்ன மகிமை, தேவ மகிமை எல்லா மேல இறங்கி சேர்க்கிறது. கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய மகிமை தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவன் நிரப்பிச்சிருக்கிறார். தேவன் நிரப்பிச்சிருக்கிறார். தேவன் நிரப்பிச்சிருக்கிறார். தேவன் நிரப்பிச்சிருக்கிறார். தேவன் நிரப்பிச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் தேவன் நிரப்பிக் கொண்டு அல்லேலூயா. கர்த்தர் உற்சாகமான ஸ்தோத்திரமும் அதை கையை உயர்த்தி நின்று வந்தமாக சங்கீத பகுதி வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் கர்த்தரை ஸ்தோத்திரம் நல்கிற்றும் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 10 முதல் வாசிக்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம். 62:10 வாசிப்போம். கொடுமையை நம்பாதிருங்கள். அடுத்த வரை வாசிக்கலாம். அடுத்த வசனம்.
ஒரு தரம் விளங்கினால் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. அல்ல சொல்லுமா? பவர் வல்லமை யாருடையது? கர்த்தருடைய நாமம் சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமை தேவனுடையது. ஹல்லேலூயா. வல்லமை யாருடையது? தேவனுடைய நாமம் சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமை யாருடையது? அந்த வல்லமனுக்குள் இருக்குதா? கர்த்தர் கிரியை செய்ய போறார். அந்த வல்லமை வந்துச்சாலுமே சரீரத்தில் நரகின வெளியே போயிடும். ஹல்லேலூயா. பாவம் வெளியே போயிடும். இந்த வல்லமை தான் கிறிஸ்துடைய மகிமை, கிறிஸ்துடைய பிரசன்னம், கிறிஸ்துடைய அபிஷேகம் உன் மேல வந்து இறங்கிச்சாலுமே சரீரம் மறுரூபமாக்கப்படும், கண்கள் மறுரூபமாக்கப்படும், செவிகள் மறுரூபமாக்கப்படும், அவயங்கள் மறுரூபமாக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்வாரா? வசனம் வாசிக்கும் தேவனுடைய மகிமை வல்லமை யாருடையது? கர்த்தருடைய நாமம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தை வல்லமையா நீ வாழணும். சபம் வல்லமையா இருக்கணும். உடைய முழங்கால் வல்லமையாக இருக்கணும். உடைய ஸ்பீச் வல்லமையாக இருக்கணும். உடைய எண்ணத்தால் வல்லமையா இருக்கணும். கர்த்தர் நிச்சயம் பலப்படுத்துவாரா? வல்லமை யாருடையது? கர்த்தருடையது. இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல் இருக்கிறாரா? பெற்ற வல்லமை விசேஷமானது. உனக்காண்டி பிசாசு நடுங்கும், உனக்காண்டி பேய்கள் நடுங்கும். கர்த்தர் நிச்சயம் பெரிய செய்வார். ஹல்லேலூயா. ஒரு கையை மேல உயர்த்தி வல்லமுள்ள பாத்திரமா ஒரு கர்த்தரை மாற்றப்படாது. இந்த கடைசி காலத்துல கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகுந்த வல்லமையா இருக்கிறார். நீ பாடுற பாட்டுல வல்லமை இறங்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல வல்லமை இறங்கணும். நீ பாடுற ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் கிரியை செய்வாரா? கர்த்தர் வெளிப்படுவாரா? கர்த்தர் நிச்சயமா கிரியை செய்வாரு. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு மகத்துல வல்லம் இறங்கிட்டே இருக்குது. பிரசன்னம் வல்லம் இறங்கிட்டே இருக்கு. வல்லமை தேவனுடையது. வல்லமை தேவனுடையது. வல்லமை தேவனுடையது. வல்லமை தேவனுடையது. வல்லமை தேவனுடையது. வல்லம் உண்மையில இறங்கிட்டே இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமை வந்துட்டாலுமே மந்திரங்கள் உடைக்கப்படும், பொய்ய சூனியங்கள் உடைக்கப்படும், பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படும். இயேசு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டு கையை மேல உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுகிறான். வல்லமை யாருடையது? கர்த்தருடையது. வல்லமுள்ள பாத்திரமா கர்த்தர் மாற்றப்படாது. உன் நாவில வல்லமை இறங்கும், உன் கண்கள்ல வல்லமை இறங்கும், உன் செவிகள்ல தேவனுடைய வல்லமை இறங்கும், உன் கைகள் தேவ வல்லமை இறங்கும். வல்லமை இறங்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கையை மேல உயர்த்தி கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம். வல்லமை தேவனுடையதே. ஆமென் சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். நீ முட்டிக்கொண்டு செபிக்கும் பொழுது வல்லமை மேல இறங்கிடும். அதே எத்தனை வியாதி வந்தாலும் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வல்லமை நிரப்பிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பிரசனம் நிரப்பிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய அக்கினி நிரப்பிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய கரம் நிரப்பிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய சத்தம் நிரப்பிக்கொண்டே இருக்கும். வசனம் வாசிக்கிறோம். வல்லமை தேவனுடையதே. ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வாரா? கர்த்தர் அடிச்சுவாரா? உன் தலையில வல்லமை இறங்கும். நீ பார்க்கும் பொழுது சத்துரு விலகி ஓடி போவார்கள். நீ பார்க்கும் பொழுது உன் கண்ணில் தேவ அபிஷேகம் வல்லமை. வல்லமை தேவனுடையது. சங்கீத பகுதியிலே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கிச்சே இருக்குது. உன் சரீரத்துல இறங்குது, உன் நரம்புல இறங்குது, உன் சிந்தையில இறங்குது. கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. கர்த்தர் அபிஷேகம் இறங்கிட்டு கர்த்தர் நாவை தொடுகிறார். எந்த பலகீனம் இருந்தாலும் கர்த்தருக்கு உடைக்கும்படி வல்லவராக இருக்கிறார்கள். வல்லமை தேவனுடையதே. வல்லமை தேவனுடையதே. வல்லமை தேவனுடையதே. வல்லமை இறங்கிட்டே இருக்கு. சூப்பர் நேச்சுரல் பவர் உன் கண்களில் இறங்கிட்டு இருக்குது, உன் நாவல இறங்கிட்டு இருக்குது, உன் சிந்தையில இறங்கிட்டு இருக்குது. கர்த்தர் கிரியை செய்வார். வெட்கப்பட்டே போக மாட்டேன். அற்புதம் நடக்கும். தேவன் செய்வாரா? ஒரு தேவன் செய்யப்படாது. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போற. இந்த கையை மேல உயர்த்தி வல்லமை யாருடையது? தேவனுடையது.
தேவச்சனமே, தேவச்சனமே, கடைசி காலம் கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். நீ சரித்திர 1000 பலகீனம் விலகிச்சு. கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு சரீரம் பலமுள்ளதாய் மாறும், பலமுள்ளதாய் மாறும். கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். கர்த்தரே மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவாரா? தேவன் செய்வாரா? உனக்கு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். Praise the Lord, praise the Lord. கிறிஸ்துவின் வல்லமை விளங்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை இறங்குது, கர்த்தருடைய பிரசனம் இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய கிருபை இறங்குது, ஆசீர்வாதம் இறங்கிட்டே இருக்குது, தேவ வல்லமை இறங்கிட்டே இருக்குது. கர்த்தர் கிரியை செய்கிறாரு. அதை சொல்லுவான் உற்சாகத்தோடு. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10 முதல் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:10 முதல் வாசிப்போம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 2 கொரிந்தியர் 12:10 வாசிங்கம்மா. 2 கொரிந்தியர் சொன்ன வாசிங்க. அந்தபடியே தப்பா வாசிங்க, நிறுத்தி பொறுமையா வாசிங்க. அவசரம் பாருங்களா, வாசிங்க. அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் பொழுது பலமுள்ளவன். அது எப்படிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? கை சோர்ந்து போகுது, கால் சோர்ந்து போகுது, நான் வறண்டு போகுது, ஜெபிக்க முடியல, பேச முடியல, பலவீனமா இருக்கிறோம். ஆனால் வசனம் வாசிக்கிறோம். நான் பலவீனமா இருக்கும் பொழுது பலமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. சாத்தா சொல்லுவான், ரொம்ப பலகீனமாயிட்டு, நடக்க முடியாம போச்சு, சோத்திரமா போச்சு. நீ சொல்லு, பலமுள்ள அபிஷேகம், பலமுள்ள வல்லமை எனக்குள் வாசமா இருக்கிறது, எனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் கிரியை செய்வாரா? பலகீனமா இருக்கும் பொழுது பலம் உள்ளவனா இருக்குது. எப்படிங்க ஆப்போசிட்? கர்த்தர் ஸ்தோத்திரம். என் கை நடக்க முடியல, நான் ஜெபிக்க முடியல, உழுத்தி போக முடியல, எப்படி கிரியை செய்ய முடியும்? எப்படி பண்ண முடியும்? கர்த்தர் பலப்படுத்துறார். ஒரு சரீரம் பலகீனமா இருக்கலாம். நீ பெற்ற வல்லமை பலகீனமா இல்லை, நீ பெற்ற அபிஷேகம் பலகீனமா இல்லை, நீ பெற்ற கிருபை பலகீனமா இல்லை, நீ பெற்ற ஆசீர்வாதம் பலகீனமா இல்லை. எத்தனை உண்மை ஒத்துக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். வசனம் பவுல் சொல்றாரு, நான் பலகீனமா இருக்கிறேன், என் உடம்பு சக்தி பலகீனம் இருக்குது, சோர்வு இருக்குது, வியாதி இருக்குது. ஆனா நான் ஆவிய விஷயத்துல பலமுள்ளவனாக இருக்கிறேன். பாடும்போது பலமா பாடுறேன், கிறிஸ்தவ பலமா பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் பலப்படுத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த வரியை வாசிங்க, அடுத்த வரியை வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் என் பலவீனங்களில், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், இடுக்கங்களிலும் அர்த்தவசனமா மேன்மை பாராட்ட அர்த்தவசனமா அது 9ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலம். அடுத்தவரி, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை, the power of Christ, கிறிஸ்துவினுடைய வல்லமை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவினுடைய வல்லமை என்மேல் விளங்கும்படி, அல்லேலூயா, என்மேல் இறங்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை சோறு வந்தாலும், எத்தனை பலகீனம் வந்தாலும், எத்தனை தள்ளாட்டம் ஏற்பட்டாலும்,
பவுல் சொல்லுகிறார், நான் பலகீனமா இருக்கிறேன், சோர்ந்து இருக்கிறேன், ஆனா கிறிஸ்துவின் வல்லமை என்னை விளங்கிட்டே இருக்குது. பவுல் பிரயாணம் செய்யறாரு, கப்பல்ல போறாரு, படகுல போறாரு, லாங்க பிரயாணம் செய்யறாரு. எவ்வளவு பிரயாணம் பண்ணாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு பலகீனமா இருந்தாலும் என் ஊழியம் பலகீனமா இல்லை, என் ஜெபம் பலகீனமாக இல்லை, என் விசுவாசம் பலகீனமாக இல்லை, என் நம்பிக்கை பலகீனமாக இல்லை. கர்த்தர் பலப்பட்டுக் கொண்டு வருகிறார். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தரை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு அந்தபடியே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் இறங்கிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் ஓடுனதுன்னா சரீர பலம் கிடையாது, தேவனுடைய வல்லமை தான். ஆமென். அவர் பேய் ஓட்டினாரு, பிசாசு ஓட்டினாரு, மந்தத்தை உடைச்சாரு, நாங்க பயணம் செய்தாரு. எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன? கிறிஸ்துடைய வல்லமை. அல்லேலூயா. இந்த வல்லமை உங்க மேல இருந்தா நிச்சயம் ஆண்டவர்கிட்ட இன்னும் பிரகாசிக்கப்படுவீங்க, இன்னும் உயர்த்தப்படுவீங்க, இன்னும் மகிமையா வாழ்ந்து காட்டுவீங்க. கர்த்தர் செய்து முடிக்கும்படி வல்லவராக இருக்கிறார். அதையே சொல்லுவோமா? கர்த்தர் பெரிய செய்வாரா? உங்க வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சோர்ந்து போயிட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னும் பலமுள்ளவனா இருக்கும் பொழுது அந்த வசனம் 9ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? என்ன பலம் வாசிக்கிறோமா? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே. சத்தமா சொல்லுங்க. சபைக்கு வரும் பொழுது நடக்க முடியாம வரீங்க, சோர்ந்து போய் வரீங்க, ரொம்ப டயர்டா வரீங்க, பலகீனமா வரீங்க. அதே வார்த்தை கேட்கும் பொழுது பலமுள்ள மக்களாய் மாற்றப்படுகிறீர்கள். அதை சொல்லுவோமா? கர்த்தர் கிரியை செய்வாரா? அற்புதம் நடக்குமா உங்களுக்கு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கையை மேல உயர்த்தி, பலகீனமா இருக்கிறேன், பலம் உள்ளவனாக இருக்கிறேன், கிறிஸ்துடைய தேவ வல்லமை. அதை சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் வல்லமை. சாப்பிட பலன் அல்ல, எக்ஸசைஸ் பண்ணுகிற பலன் அல்ல, இதெல்லாம் சரீர பலன். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவிய நாளில் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். வாசிக்கிறீங்க பிலிப்பியர் புஸ்தகம் 4:13 வாசிக்க பார்க்கலாம். 4:13 பிலிப்பியர் 4:13 வாசிக்கலாம். சீக்கிரம் பிலிப்பியர் 4:13 எபேசியர் பக்கத்துல வரும். எங்கேயோ தேர்ந்தெடுக்கீங்க, அத்தனை எல்லாம் பாக்குறீங்க. யார் வாசிக்கிறீங்க? வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆமென் சொல்லுமா? என்னால முடியாதான், ஓட முடியாதான், பேச முடியாதான், ஆனா கர்த்தர் பலப்படுத்துறார். உண்மை அவனை பலப்படுத்துவாரா? அப்ப என்ன வசனம் வாசிக்கிறோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்பனா என்ன அர்த்தம்? உன் சரித்திர பலகீனம் இருக்கலாம், நீ பெற்ற அபிஷேகத்துல பெரிய வல்லமை இருக்குது, நீ பெற்ற கிருபையிலே பெரிய வல்லமை இருக்குது. கர்த்தர் கிரியை செய்கிறார். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்கிறாரா? அற்புத விளங்கு செய்கிறாரா? தடைகளை நீக்கி போடுகிறாரா? தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டுமா? பலன் கிடைக்க வேண்டுமா? தேவ சமூகத்துல காத்துருங்க, ஜெபத்துல காத்துருங்க, கர்த்தருக்கு ஏற்றபடி காத்துருங்க. தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே இதை செய்ய எனக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது. கர்த்தருடைய பார்வையில வயசு முக்கியம் அல்ல, தேவ பலன் தான் முக்கியம். அதில் சொல்லுங்க. கர்த்தரை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு நடக்க முடியல, பேச முடியல, ஓட முடியல, ஆண்டவரே எப்படி செயல்பட போறேன்? கர்த்தர் செயல்பட வைப்பார். நிச்சயமா கர்த்தர் அவைகள சிலவர் செயலற்று போயிருக்கலாம். கர்த்தர் சொன்னாரு, செயல்பட போகிறது, நான் பலப்படுத்த போகிறேன், ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் விளங்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்பட போறாரு. பிரச்சனை இறங்கி வந்திருக்கிறது. கை வைத்து ஆமென் சொல்லுவோம். வல்லமை யாருடையது? கர்த்தருடையது.
இந்த வல்லமை எங்க இருக்குது? அபிஷேகத்துல இருக்குது. இந்த வல்லமை எங்க இருக்குது? தேவ வார்த்தைக்குள்ள இருக்குது. இந்த வல்லமை எங்க இருக்குது? கர்த்தருடைய வசனத்துக்குள்ள இருக்குது. இந்த வல்லமை எங்க இருக்குது? தேவ சமூகத்துல இருக்குது. இந்த வல்லமை நீ சபைக்கு வந்தா தான் கர்த்தர் பலப்படுத்துவாரு. தேவ அபிஷேகம் இருக்கிறது. சபை கூடி ஜெபிக்கும் பொழுது நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு நாவில வல்லமை இறங்கிச்சே இருக்குது. நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சே இருக்குது. நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் இறங்கி வருகிறார். நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது பரலோகம் இறங்கி வருகிறது. அதை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரிய செய்கிறாரா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் வெளிப்படுகிறாரா? கர்த்தர் பெரிய செய்யப்படுறாரு. ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போறீங்க. ஆமென் சொல். கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு. அப்ப பவுல் சொல்றாரு, என் பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை பூர்ணமாய் விளங்கிச்சு. அது மட்டுமல்ல, பலவீன சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்து வல்லமை விளங்கிச்சே இருக்குது. இந்த வல்லமை மேல இறங்கிச்சாலுமே நீ சோர்ந்து போகாம தொடர்ந்து கர்த்தரை ஓடிக்கொண்டே இருப்பேன், பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பேன், ஊழியம் செய்து கொண்டே இருப்பேன், கர்த்தரை பயன்படுத்தி கொண்டே இருப்பேன். எப்போ தேவனுடைய வல்லமை மேல இறங்கும் பொழுது Praise the Lord. Hallelujah. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் இந்த கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே செய்யப்படுற ஒவ்வொரு காரியம் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரப்போது. ஆண்டவரே நீ ஆச்சரியப்பட போறீங்க. கர்த்தர் செய்து முடிப்பார். வெட்கப்பட்டே போக மாட்டேன். கர்த்தர் தாவின் வார்த்தைகள் ஆண்டு கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதிலே சொல்லுவா. கரங்களை உற்சாகமாக உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சோர்வுதான். அல்லேலூயா. எல்லா பாவத்தை விட இந்த சோர்வு உள்ள வந்துட்டாலுமே முட்டி போட்டு ஜெபிக்க முடியல, கர்த்தரை ஆராதிக்க முடியல, கர்த்தரை தொழுது கொள்ள முடியல, கர்த்தரை பாட முடியல, பிரசங்கம் பண்ண முடியல, ஊழியம் செய்ய முடியல. சோர்வு உள்ள வந்துட்டாலுமே நாம் சோர்ந்து போகிறோம். ஜெபிக்க முடியல, வசனம் வாசிக்கும், என்ன வாசிக்கும், சோர்ந்து போனது. அதை கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. தேவச்சனமே ஞாபகிக்கிற வாழ்க்கையில சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, முட்டி போட்டு ஜெபிக்க முடியாம தளர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொடுக்கிற வசனம் என்ன? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. கையை வைத்து ஆமென் சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசமான ஆயுதம் சோர்வு. இந்த சோர்வு உள்ள வந்துட்டாலே நான் சோர்ந்து உட்கார்ந்துருவான். சாத்தான் மனக்கவலை கொடுத்து விடுவான், கவலை கொடுத்து விடுவான், சோர்ந்து உட்கார்ந்துருவான். ஆனா வசனம் வாசிக்கிறோம், இந்த சோர்வை யார்தான் மாற்ற முடியும்? தேவன் தான் மாற்ற முடியும். அதில சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமா உயர்த்தி சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரா? கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு. அதில சொல்லுங்க. குடும்பத்துல கஷ்டம், வாழ்க்கையில கஷ்டம், சோறு வரும்போது ஜெபிக்க முடியாம சோர்ந்து உட்கார்ந்துறான். சாத்தா சந்தோஷப்படுகிறான். நீ சோர்ந்து போயிட்டு நீ ஜெபிக்க மாட்ட. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அந்த சோர்வு ஊழியக்காரனுக்கு வரும், விசுவாசிகளுக்கு வரும், எல்லாருக்கும் சோர்வு. இந்த சோர்வு ஒரு பெரிய ஸ்பிரிட் உள்ள வந்துச்சாலுமே அபிஷேகத்தை நிறைய முடியல, அந்நிய பாஷையில பேச முடியல, கர்த்தரை துதிக்க முடியல, சோர்வு உண்டாகிறது. அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறேன். இந்த சோர்வு நிச்சயமா நீங்க இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க. இன்னும் உற்சாகம் உள்ள பாத்திரமாக. அதில் சொல்லுங்க. தாவி சுதிக்கிறார். உற்சாகத்தினாவே எனக்கு தாழ்ந்து நிற்கிறார். உற்சாகத்தினாவே உள்ள வந்துச்சாலுமே சோர்வாகிய அந்த ஸ்பிரிட் வெளியே போய்விடும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு இந்த கையை மேல உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வாரா? சோர்வு மாற்றுவாரா? சத்தமா சொல்லுங்க. சாத்தா சொல்லுவான், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கோ, நாளைக்கு சர்ச்சுக்கு போய்க்கோ, இது ரொம்ப பலகீனமா இருக்கிற, ரொம்ப சோர்வா இருக்கிற. சாத்தனை செய்யக்கூடாதுங்க. எத்தனை சோர்வு வந்தாலும் ஜெபத்தை விடாதீங்க, முழங்காலை விடாதீங்க, தேவ சமூகத்தை விடாதீங்க. இந்த சோர்வு வந்துட்டாலுமே சாத்தா மாம்சத்துக்குள்ள கொண்டு வந்துடுவான். உங்க வாழ்க்கைக்கு சோர்வு கர்த்தர் இன்னைக்கு அகற்ற போறாரு. நீங்க சோர்ந்து போகாம தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் மகிழ்ச்சியோடு, இன்னும் தேவனுக்கு தரமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் நடந்து வருகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி
மிகப்பெரிய ஜாம்பவான் பைபிள்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அக்கினியை வரவழைத்தவர், அக்கினியை ஸ்டாப் பண்ணவர், மழையை வரவழைத்தவர், மழையை ஸ்டாப் பண்ணவர். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிக்கு ஒரு சோர்வு உண்டாயிற்று, ஒரு பயம் உண்டாயிற்று, நடுக்கம் உண்டாயிற்று. தொடர்ந்து ஊழிய பண்ண முடியாம சோர்ந்து உட்கார்ந்து விட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில பல சூழ்நிலை சோர்வு ஏற்படும். ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன, நீ ஜெயித்து வெளியே வரணும், ஜெயந்திச்சு வெளியே வரணும். உங்களால ஜெயிக்க முடியுமா? நிச்சயமா ஜெயிக்க முடியும். சாத்தான் சொல்லுவான், ரொம்ப அழகா பேசுவான். சொல்லுங்க பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆண்டு சொன்னாரு, என்ன சொன்னாரு? இந்த புசிக்கும் நாளிலே பழத்தை புசிக்க நாடு நீங்க சாகவே சாவாய். அல்லேலூயா. அருமையான ஒரு வாக்கு தத்துவம். யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். உடனே ஏவாள் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இன்னும் ஆண்டவர் சாபம் வருது, சாபம் பத்தி பேசுறாரு ஆண்டவர். அவர் தான் ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை காக்கிறவர், உயிரை காக்கிறவர். என்ன சொல்றாரு அவரு? இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா செத்து போய் சொல்லிட்டாரு. இந்த வார்த்தை கேட்ட ஏவாளம்மாக்கு ரொம்ப மனஸ்தாபமாயி போச்சு. ஆண்டவர் இந்த வார்த்தை பேசலம்மா, இந்த வார்த்தை சொல்லிட்டாரு, சாவை பத்தி பேசிட்டாரு, செத்துருவ சொல்லிட்டாரு, என்ன நடக்குமோ கேள்விக்குறி உண்டாயிற்று. கரெக்டா சாத்தான் உள்ள வரா செகண்ட் டைம். அல்லேலூயா. டைரக்ட் சாத்தான் வரா. ஐயோ என்ன கவலையா இருக்கிற ஏவாளம்மா, ரொம்ப சோர்ந்து உட்கார்ந்துக்கிறீ, யாரும் திட்டாங்களா? ஏன் சோர்ந்து உட்கார்ந்துக்கிற? அழகா சாத்தான் பேசுவான் நம்ம கிட்ட. நல்லா கவனிச்சுக்கிறோம். கை உயர்த்துங்க பார்க்கலாம். உன் ஜபத்துக்கு நீ சாத்தான் விட்டு அழகா பேசுவான், உன் அழகா கிண்டி விடுவான். கத்தை சொல்றோம். உன்னை யாரும் சொல்லிட்டாங்களா? ஏன் உம்முன்னு ஆயிட்டே, நீ ஏன் கவலை ஆயிட்ட? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சாத்தான் சொல்றான் ஏவாளம்மா கிட்ட, பழத்தை காமிச்சு, ஐயோ ஆண்டு சில தப்பணிக்காரு போலப்பா, இதை சொல்லிவிட்டு போயிட்டா, பயந்துட்டாரு. ஏன் ஏவாள முகம் சோர்ந்து போயிருக்குது, ரொம்ப கவலையா இருக்கிற, என்ன கவலையா? சாத்தான் அழகா பேசுறான். யாருக்கிட்ட சொல்லுங்க? யாருக்கிட்ட? சத்தமா சொல்லுங்க. என் பிரச்சனை மோசமா தான் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த பூசி முன்பு எல்லாம் கிடையாது. சத்தியம் தான் கர்த்தர் சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்தான் சொல்றான், இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே சூப்பரா ஆயிடுவீங்க, பலபலன்னு ஆயிடுவீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ பியூட்டி பார்லருக்கு போக தேவையில்ல. இந்த படம் உள்ள போன முகம் பலபலன்னு ஆயிடும், கருப்பு சிறப்பா மாறிடுவீங்க, ரொம்ப கலராயிடுவீங்க, முடியலாம் சூப்பரா வளரும். சாத்தான் பேச 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 ஏவாளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சில பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்களே, நீ அப்படியே என்ன பண்ணுவ, நீ சாவே மாட்டே, நீ சாவே கிடையாது, இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நீ சூப்பரா மாறிடுவ. அல்ல சொல்லுங்க. உன் தோல் மாறிடும், உன் கண்ணுகள் மாறிடும், உன் முடி மாறிடும், வெள்ளை முடி கருப்பா மாறிடும், கருப்பு மூஞ்சி வெள்ளை மூஞ்சா மாறிடும், சகப்பா ஆயிடுவே. சாத்தான் பேச பேச ஏவாள் அது ஆறு பார்த்துருக்கிறோம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. என்ன இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு? அந்த பாஸ்டர் பாருங்க, தேனை போல பேசுறாரு, தேனாவே பேசுறாரு. ஏவாள் தான் பார்க்கிறான். சாத்தான் பேசுற பழத்தை காமிச்சு, ஏவாளம்மா இந்த பழத்தை சாப்பிடுங்க, ஐயா ஆண்டு பிரச்சனை கேட்காதீங்க, நான் சொல்றதை கேளு. ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் வேலை வெட்டினாம, அவருக்கு தான் வேலை செத்துருன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், நீ சாவே மாட்டேன். அதையில சொல்லுங்க. அதையிலா கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கேட்ட ஏவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பழத்தை பறிச்சாங்க, வாயில வச்சாங்க, சாப்பிட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். மேட்டெல்லாம் உடைஞ்சு போச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பல பல்லருக்கு தான் பழம், இனிமையான பழம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சாராயம் கூட கலரா சூப்பரா ப்ரௌன் கலர் இருக்கும். டாஸ்மார்க் கூட. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கொக்கோ கோலாவோட டாஸ்மார்க் சூப்பரா தரும். சாத்தானை ஏமாத்திடணும், உலகம் வஞ்சிக்கிறோம். தேவன் நம்பி வாழும்போது வஞ்சிக்கப்படவே மாட்டேன், ஏமாற்றப்பட மாட்டேன். கத்தை தூக்கி நிறுத்தி உன்னை பலமுள்ள பாத்திரமா நிறுத்துவாரு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு கையை உயர்த்தி. சில சமயத்துல மதர்சாக்கு போனா ஒரு புடவை தான் 10 புடவை அள்ளி போறது. இத்தை எடு, அத்தை எடு, அத்தை எடு. தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற்றப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியம் தான் வாழ்க்கையில
எல்லாம் உன்னை விட்டு போயிடும். சத்தியம் மட்டும் உன்னை விட்டு போகாது. நம்புற பணம் போயிடும், பொருள் போயிடும், எல்லாம் போயிடும். சத்தியம் உன்னை விட்டு போகாது. நானே எவ்வளவு சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். சத்தியம் உள்ள இயேசு கூட இருக்கிறார்களா? என்றைக்கு விழுந்து போக மாட்டேன், என்றைக்கு சோர்ந்து போக மாட்டேன், என்றைக்கு விலகி போக மாட்டேன். கர்த்தரே சார்ந்து கொண்டு வருவேன். சோர்ந்து போறதுக்கு அவர் பலன் கொடுக்கிறாரா? என்ன கொடுக்கிறாரா? என்ன கொடுக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. என்ன கொடுக்கிறாரா? என்னங்க பலன் அது? பிரைஸ் தி லார்ட். முந்திரி பருப்பு சாப்பிட்றோம், பிஸ்தா பாதம் சாப்பிட்றோம், பீஃப் சாப்பிட்றோம், மட்டன் சிக்கன் சாப்பிட்றோம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுகிறோம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன சாப்பிட்றோம் உடம்பை பலப்படுத்து. ஆனால் எல்லாவற்றை விட சோர்ந்து போருக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவரே? பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19 4 வாசிக்கலாம். 19 verse 4 வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் அவன் who is a person? யார் அவன்? அவன் பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஊழியக்காரன், பெரிய ஜாம்பவான் எலியா தீர்க்கதரிசி. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எலியா தீர்க்கதரிசி காற்றை நிறுத்தினவர், காற்றை வரவழைத்தவர், மழையை நிறுத்தினவர், மழையை வரவழைத்தவர், அக்கினி வர மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தீர்க்கதரிசியாகிய எலியா தீர்க்கதரிசி. பிரைஸ் தி லார்ட். நடந்தது என்ன? இந்த முழுக்க வசந்த வாசிங்க. நல்ல போல்டா வாசிங்க, சத்தம் வாசிங்க. அவன் வனாந்தரத்தில், அவன் யாரு? எலியா தீர்க்கதரிசி. அவன் வாசிக்கலாமா? ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரசரின் கீழ் உட்கார்ந்து என்ன பண்ண போற? சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு நிறைய பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே எப்ப பாரு உபத்திரம், எப்ப பாரு கஷ்டம், யாத்தும் எத்துக்க ஆண்டவரே, என்னமா என் மேல தூங்கி போயிருக்காது, எத்துக்க ஆண்டவர் கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்படி யாராவது ஜெபம் பண்ணீங்கன்னா நீ சாக மாதிரி கடைசி வரைக்கும். யாராவது ஜெபம் பண்ணீங்க, முட்டி போட்டு ஆண்டவரே என்னால் தாங்க முடியலப்பா, என்னை ஏத்துக்குப்பா, என்ன இது ஏத்துக்குப்பா, நான் பொம்மையா எத்தனை பார்த்துக்கோங்க, இல்லை இது அல்லேலூயா என்னை ஏத்துக்க ஆண்டவரே, நம்ம ரொம்ப செய்து முடிச்ச மாதிரி எடுத்துக்க ஆண்டவரே, இன்னும் எவ்வளோ வேலை செய்யணுமே நீ, ப்ளீஸ் கீழே கீழே உட்கார, கீழே உட்கார. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன வசனம் வாசிக்கிறோம்? பெரிய தீர்க்கதரிசி அவரு எலியா கர்த்தரை ஸ்தோத்திரம். பிரயாணம் பண்ணி உட்கார்ந்து என்ன ஜெபம் பண்றாரு? ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணல, பெருகப்படிதான். ஆண்டவரே போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளு, போதும் கர்த்தாவே. சாத்தான் ஜெபிக்கிறான். இப்போ எலியா ஜெபிக்கிற, சாத்தான் ஜெபிக்கிறான். உள்ள போதும் போதும், நான் சர்ச்சைக்கு வரமாட்டேன், போதும் போதும், இந்த ஊழியருக்கு வேணும், போதும் போதும், இந்த ஜபம் எனக்கு போதும். எப்ப நீ சொல்றிய சபிக்கப்பட்ட பாத்திரமா நீ மாறிடுங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை கூப்பிடுற நாள் வரைக்கும் சைலண்டா உட்கார்ந்து நீ அப்ப கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தரை கூப்பிடுற நாள் வரைக்கும் எவ்வளவு நீ பொறுமையா இருக்கும், அப்பதான் ஓட்ட சிறப்பா இருக்கும், உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும், உன் முடிவு சமாதானமா இருக்கும், உன் முடிவு வல்லமையா இருக்கும், உன் முடிவு ஆசீர்வாதமா இருக்கும், உன் முடிவு அற்புதமா இருக்கும், உன் முடிவு ஜெயமாக இருக்கும். இதே ஜபத்தை பாருங்களேன். நான் செத்துட்டு போற ஆண்டவரே சாக வேண்டும் என்று கோரி, அல்லேலூயா. என்ன செய்யறாரு? போய் படுத்துக்கிட்டு வாசிக்கலாமா? போதும் கர்த்தாவே, இட் இஸ் ஆண்டவரே எல்லாம் போதும் ஆண்டவரே. சத்தமா சொல்லு. நீயா முடிவு பண்ணா தோத்துருவேன், உன்னை பத்தி ஆண்டு முடிவு பண்ணணும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீயா முடிவு பண்ணி எந்த காலத்துல தோத்துருவேன், தேவன் முடிவு பண்ணணும். அதான் வசனம் வாசிக்கிறோம். போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. ஆண்டு ஜபத்தை கேட்டாரா? சொல்லுங்க அக்காமாரா, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. ஆண்டு ஜபத்தை கேட்டாரா? எலியா
பெட்டி ரெடி ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ற மேல வந்து சொல்லிட்டாரா, வாய மூடு, இன்னும் ஊழியம் இருக்குது, இன்னும் கமிட்மெண்ட் செய்யணும். கத்த சுத்தம் கத்தரை விட்டாரா, அவனை சோர்ந்து போயிட்டான். என்ன சோர்ந்து போயிட்டான்னா, அவன் தலையை வெட்ட வரமா ஆர்டர் போட்டாங்க. ஒரு ராஜாத்தி அம்மா, ராணி அம்மா, எசபேல் அம்மா, அல்லேலூயா, ஒரு தலையை வாங்கிடுவேன். ஒரு பெண்ணு வார்த்தை கேட்டு பயந்து போட்டான் எலியா. கத்தரு பெரிய தீர்க்கதரிசி, இட்ஸ் a great prophet, it's a great messenger, it's a great miracle man. ஆனா ஒரு பெண்ணோட வார்த்தை, எலியாவே தலையை வாங்க போற சொன்ன இந்த வார்த்தை கேள்விப்பட்ட உடனே எலியாவுக்கு சோறு உண்டாயிற்று, பயம் உண்டாயிற்று, உயிர் மேல பயம் வந்துச்சு. மிகப்பெரிய தீர்க்கதரிசி, வார்த்தையில் வல்லமுள்ளவன், அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு செபிக்கிறான். ஆண்டவரே, நான் செத்து போகிறேன், ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று செபிக்கிறான். கட்ட ஜபத்தை கேட்டாரா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உனக்கு இருக்கிற அழைப்பு நிறைவேற வரைக்கும் நீ சாவே மாட்டே. ஒரு தலைவன் பசியான கூட நீ செத்து போக மாட்டேன், உயிரோட தான் இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ரோட்டை கிராஸ் பண்ணுவேன், நடந்து போவேன், உட்காருவேன், ட்ரெயின்ல பிளான் செய்வேன், பிளைட்ல போவேன், உனக்கு அழைப்பு நிறைவேற வரைக்கும் சாவே மாட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்துங்கப்பா. உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு தரிசனம் நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் நீ சாகவே மாட்டேன். கட்ட நடத்துவா நிச்சயமாகவே. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை கொடுத்து நீ முடிவெடுத்தா தோத்துருவேன், உனக்கு முடிவு ஆண்டு எடுக்கணும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை ஒரு சின்ன கஷ்டம் வந்து, ஆண்டவரே போதும் சப்பா என்னை எடுத்துற ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி என்னைக்கா யாராவது போய் ஜெபம் பண்ணி பாருங்க, நீ சாவே மாட்டீங்க, சாவே மாட்டீங்க. ஆண்டு முடிவு பண்ற அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கத்துக்கலாம். உன்னோட முடிவு தேவனுடைய கையில் தான் இருக்கு. நீ என்ன செய்யணும், நீ எப்படி வாழணும், எப்படி ஊழியம் செய்யணும், என்ன பண்ணணும், எவ்ரிதிங் எல்லாமே தேவனுடைய கையில் தான் இருக்குது. Nothing our hands, it's your hands for God. Hallelujah. எல்லாம் கையில் தான் இயேசப்பா நாமத்தில். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு சோர்ந்து போய் ஜெபிக்கலாம். கர்த்தர் விட்ட பாடல்ல வேற எலியாவை கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், வேற ஊழியக்காரன் கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். தேவ சித்தம் என்ன? எலியாவே நீ சோர்ந்து போனாலும் நீ தான் அந்த ஊழியத்தை செய்யணும், நீ தான் ஊழியத்துக்கு போகணும், நீ தான் நாமத்தை மகிமைப்படுத்தணும், நீ தான் நாமத்தை வெளிப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. உனக்கு என்று வைக்கப்பட்ட இந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது, கர்த்தரை தவிர. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. சோர்ந்து போயிட்டா, ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி உன்னை கட்டி எழுப்புறாரு. எலியாவே எழுந்து, எலியாவே உனக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. சத்தமா சொல்லுங்க. சிலர் கேட்பாங்க, சாமி காட்டுதாசியை ஊட்டி விடுமா? என் சாமி ஊட்டி விடுவார் உனக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. சாமி காட்டுதாசி ஊட்டி விடுவாரா? ஊட்டி விடுவார் உனக்கு ஆண்டவர். உத்தமையா உண்மையா இருந்தா சாமி ஊட்டி விடுவார் உனக்கு. தேவன் செய்ய மாட்டாரு? சொல்லுங்க. நீ வழி தப்பி போகும்போது தடுமாறு தூக்கி சுமந்து கத்த வழி காட்ட கத்தரை சுத்தம். இந்த வழியில் போ மகனே, நீ ஆசீர்வாதமா இருப்பேன். அதை சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு போது கத்த ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். இந்த ஜபத்தை செய்து எலியாவ கத்த ஜபத்தை கேட்டாரா? தூக்கி பிள்ளை போட்டார். போடா உன் ஜம்மையும் சரி, வேலை பார்ப்போ, உழித்த பார்ப்போ, உன் ஜீவன் எடுக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, உயிரை காப்பாற்ற எனக்கு அதிகாரம் இருக்கு, உன் உயர்த்த எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் உன்னை உயர்த்த போறேன், நான் உன்னை பயன்படுத்த போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நீ தான் முடிவெடுக்கிறது. போ போ போ. கத்த பேச ஆரம்பிச்சாரு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உச்சமா நல்லா கவனிச்சு கொடுங்க. உன்னை பயன்படுத்த, உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க என் ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த கையை உயர்த்தி உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பெருக பண்ண, உன்னை பயன்படுத்த ஆண்டவருக்கு தெரியும், என் தெய்வத்துக்கு தெரியும், கர்த்தருக்கே தெரியும். நீ முடிவெடுத்தா தோத்துப்படுவேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எலியா ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. தட்டி எடுப்ப, எப்பா நீ அப்ப செத்துக்கா, அப்ப உயிர் போட்டு எழுந்து போ, வேலையை பாரு. கத்த சொன்னார் உனக்கு. எலியா புறப்பட்டு போறான். சாப்பாடு கொடுத்து ஆகாரத்தை கொடுத்தாரு, தண்ணீர் கொடுத்தாரு. அவனை சாப்பிட வச்சு பலப்படுத்தி திரும்ப ஒழித்து செய்ய ஆரம்பிச்சான். எகுவை எழுப்பினான். எலியா எலிசாபத்தை எழுப்புறாரு. எலியா புறப்பட்டு போ, ஸ்தானத்துல எலிசாபின் எழுப்பணும், அபிஷேகம் பண்ணிட்டு போ. ஊழி கண்டினா அது என்ன சாப்பாங்க? அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு. சோர்ந்து போயிட்டனா சாத்தான் ஜெயிச்சிருவான்.
கொஞ்சம் சோர்வு உண்டாக்கிடுமா? சத்தமா சொல்லுங்க, நல்லா கவனிங்க. நிறைய பாட்டு பாடுவீங்க, டயர்ட் தெரியாது. அல்லேலூயா. அதை ஜெபிக்க முட்டி போட்டு பாருங்க, 10 நிமிஷம் தாண்ட மாட்டீங்க. அப்பதான் என் முட்டி இழுக்கும், என் இடுப்பு வலிக்கும், கை ஒரு மாதிரி பண்ணும், முதுகு ஒரு மாதிரி பண்ணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. உண்மையா உங்களை அபிஷேகம் இருந்தா உன் ஜபம் வித்தியாசமா இருக்கும். உங்கள் அபிஷேகம் இருந்தா உன் ஜபம் பயங்கரமா இருக்கும். உன் மேல வல்லம் இருந்தா உன் உடம்பு தான் பலகீனமா இருக்கு, ஆனா வசனம் பயங்கரமா இருக்கும், வல்லம் பயங்கரமா இருக்கும். சோர்ந்து போயிட்டா இல்லையா? தட்டி எழுப்பினார், எழுந்துரு எழுந்துரு, ஊழிப்பு செய்ய. ஒரு சாத்தா படுக்க வச்சிடலாம், ஒரு சோர்வு உண்டாக்கிடலாம், போதும் போது சொல்லிட்டுறான். அப்படி இல்லை, அதை கண்டினியூ பண்றாரு. தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஊழியம் செய்ய, தொடர்ந்து பிரசங்கம் பண்ண, தொடர்ந்து கத்துக்காவது சாயந்தர வரைக்கும், உன் உயிர் போற வரைக்கும் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய, நான் உன்னை நடத்துவேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கத்த நடத்த மாட்டாரா? உன்னை ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எங்க உற்சாகத்தோடு. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் அது சீக்கிரத்தில் வசனத்தையே கேட்கிறோம். சில வேலை தட்டி எழுப்ப வேண்டியதாக மக்களை. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:16 வாசிமா. 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே, அல்லேலூயா சொல்லுமா, ஆனபடினாலே. of course பிரச்சனை இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, போராட்டம் இருக்குப்பா, ஆனா ஊழியத்தை விட மாட்டோம், கர்த்தரை விட மாட்டோம். praise the Lord. தத்தத்தை உயர்த்தி ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. கை உயர்த்துங்க பார்க்கலாம். சொல்லி ஆனபடினாலே, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?
சோர்ந்து போகிறது இல்லை. அவ்வளோ தூரம் சர்ச்சைக்கு போனோமா நீங்க அடையாளப்பட்டுக்கு பக்கத்திலே சர்ச்சைக்கு போயிடலாம சோறு சாத்தம் உண்டாக்கிடுவான். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரொம்ப தூரம் சர்ச்சைக்கு போனோமா நீங்க பக்கத்து சர்ச்சைக்கு போயிடலாமே சாத்த அழைய காதில் ஊதுவான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. கர்த்தர் எங்க நிக்க வச்சு அங்க நில்லு, நீ ஆசீர்வாதமா இருப்ப, வழி தப்பி போக மாட்டேன். ஆனபடினாலே நாங்க சோர்ந்து போக மாட்டோம்பா. ஏன்னா உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டே இருக்குது, பிரமாண மனுஷன் அழிக்கப்படுகிறது. பிரமாண மனுஷனுக்குள்ள சோறு வரும், பலகீனம் வரும், வியாதி வரும், பாடு வரும், கஷ்டம் வரும், விபத்துல வரும். உள்ளான மனுஷன் பலமாத்தான் இருக்குது. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைத்தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தத்தை உற்சாகம் கைத்தட்டி கர்த்தர் பெரிய செய்வாரா. எலியா சோர்ந்து போனாரு, இவன் தட்டி எழுப்பி திரும்ப இந்த ஊழியர் செய்ய வச்சாரு. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இங்க வசனம் வாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு, பவுல் போன பாதையில எத்தனை சுழல காற்று, எத்தனை புயல் காற்று வீசிட்டு, ஆனா பவுல் சொல்றாரு, ஆனபடியினாலே எங்கள் உபத்திரம் ஏற்பட்டது, கஷ்டம் உண்டாயிற்று, பாடு உண்டாயிற்று, நிந்தை உண்டாயிற்று, பசி உண்டாயிற்று, தாகம் ஏற்பட்டது, எல்லாமே வந்துச்சு. ஆனாலும் எந்த சோர்வும் எங்க விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை, என் நம்பிக்கை அசைக்க முடியவில்லை, அபிஷேகத்தை அசைக்க முடியவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. கைவத்தி ஆமென் சொல்லுங்க. சுத்தி எத்தனை சோர்ந்தாலும் மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். கர்த்தர் முன்னே போயிட்டு இருக்கிறாரு. உன்னை பலப்படுத்து, உன்னை உற்சாகப்படுத்து, உன்னை தைரியப்படுத்து. கர்த்தர் உயிருள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் பெரிய செய்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனபடினாலே வாசிக்கலாம். 2:4-16 வாசிக்கமா. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சில பார்த்தீங்கன்னா கோச்சுப்பாங்க, என்னை பாஸ் திட்டாரு, என்ன கோச்சிங்கினாரு, என்னை கண்டுக்காம போட்டாரு, என்னை விட்டு போட்டாரு. இது வேற. அதை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. உன்னை கண்டுக்கிறாங்க, கண்டுக்கல, பேசுறாங்க, பேசல. நீ யாருக்கா சபைக்கு வர? கர்த்தருக்காக வர, தேவனை பயன்படுத்த வர, பயன்படுத்தி போயிட்டே அவ்வளவுதான். அல்லேலூயா. அவங்க என்கிட்ட பேசல, இவங்க என்கிட்ட பேசல, அவங்க தோத்திரம் பண்ணல, என்னை பார்த்து மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. உன்னை யாரும் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க? திருப்பிக்கல. உன்னை அழைச்சது ஆண்டவரே, உன்னை முன்குறிச்சது ஆண்டவரே, உன்னை கொண்டு வந்தது ஆண்டவரே, உன்னை அபிஷேகம் பண்ணது ஆண்டவரே. அவரை பார்த்து ஓடிக்கொண்டே கர்த்தரை பலப்படுத்துவார். அதை சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமாக உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி பவுல் சொல்கிறார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. பவுலை சிறையில போட்டாங்க, பவுலை வெட்ட முயற்சி பண்ணாங்க, பவுலை நாடு கடத்தினாங்க. எந்த சந்தர்ப்பத்தில் பவுல் நோ லுக்கிங் பேக், திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு நோக்கம், சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே ஓடிக்கொண்டே இருந்தாரு. பவுலை எந்த சக்தி அசைக்க முடியல, பவுலோட அபிஷேகத்தை யாரும் தொட முடியல. பவுலுக்கு எத்தனை உபத்திரம் ஏற்பட்டது. பவுல் சொல்றாரு, நாங்க சோர்ந்து போவது கிடையாது. எத்தனை கஷ்டம் வந்தாலும் உயிர்த்து விட்டு விலகி போக மாட்டேன். ஊழியம் தான் முக்கியம், தேவன் தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம், தேவனுடைய பிரசன்னத்துக்கு முக்கியம். ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில எத்தனை சோறு வந்தாலும் உலக ஜெபத்தை விடாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க, நம்பிக்கை விடாதீங்க, ஜெப ஊழியத்தை விடாதீங்க, கர்த்தரை விடாதீங்க. வேற ஓடிக்கொண்டே இருக்கு. சாத்தா தலை ஒழிஞ்சிருமா? இந்த தலை உயர்த்தப்பட்டு எத்தனை பேர் ஆமென் சொல்லு. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதனை நெருக்கம் உண்மைகள் இதழ்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை
ஆகஸ்ட் 5 நான் பேப்டிசம் எடுத்து ஞானஸ்நானம் 1980 ஆகஸ்ட் 5 கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கள் பாஸ்டர் அந்த குளத்தில் இறங்கி என்கிட்ட கேட்குறாரு, இப்போ கரெக்டாக 14 வயசு 13 வயசு கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன தம்பி சின்ன பையனாக இருக்கிற ஏசு ஊழியம் செய்வியா, உண்மை ஆண்டவர் பின்பற்றுவியான்னு சொல்லிட்டு வாக்கி கேட்டார் என்கிட்ட. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் கத்தோட போயிட்டார் இல்லை. அப்போ நான் அப்படியே யோசித்தேன், என்ன தம்பி யோசிக்கிற, ஞானஸ்நானம் படிக்கலையா? அல்லேலூயான்னு சொன்னேன். நான் பரியிலே சொல்கிறேன், இல்லையா நான் சாகிற வரைக்கும் ஆண்டு ஊழியம் செய்வேன், கர்த்தரை பின்பற்றுவேன் சொல்லி இந்த வார்த்தையை அப்போ சொல்கிறேன். நான் தட்டி கொடுத்தாரு பாஸ், பரவாயில்ல நல்லா ஞானமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்றைக்கி இயேசுவை கரம் பிடித்தார். 1980 ஆகஸ்ட் 15 கர்த்தர் சுமதி 3:30 மணிக்கு ஞானஸ்நானம் நடக்கும்பொழுது கர்த்தர் கரம் பிடிச்சுக்கிட்டார். டுடே அல்லேலூயா 29/6/2025 கர்த்தர் கரம் பிடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே கரம் பிடிப்பார் சுத்தமாகட்டும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இல்லை சொல்லுவோம், நாங்கள் சோர்ந்து போகலப்பா, கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் சீக்கிரம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 Corinthians chapter 4 verse 1. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. ஊழியத்தில் சோர்ந்து போகிறது இல்லை, பிரயாணத்தை சோர்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஊழியத்தை சோர்ந்து போகிறது இல்லை. கர்த்தர் பலப்படுத்துவாரா, கர்த்தர் உயர்த்துவாரா? ஊழிய சோர்ந்து போகாம செய்வீங்களா? கட்டாயம் செய்து பாருங்க, வாழ்க்கை ரொம்ப டாப்பா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், ஊழியத்தில் சோர்ந்து போகிறது இல்லை. கையில சொல்லுங்க பாருங்க. இப்பதான் பாருங்க, ஒரு ஊழியத்துக்கு முன்னே ஒரு கார் இருக்குது, பஸ் இருக்குது, 2 வீலர் இருக்குது, அதே ஷேர் ஆட்டோ இருக்குது, எல்லா வசதியும் இப்போ இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாஸ்ட்டு ஒரு பெரிய பையன் தோலில் மாட்டுவார், ஒரு தோல் பையன் மாட்டுவார். ஃபுல்லாக ட்ராக்ஸ் பைபிள் இருக்கும். தலைமையில் 10 பேர் அடைப்பு நடந்தே போகும், ஒரு 10 கிலோமீட்டர். வேர்த்து கொட்டம் கத்தர் சொல்லுவாங்க, குடிய தண்ணியும் கிடைக்காது. எப்போ 1982-83 கத்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ உட்காந்தா பஸ்ஸு, உட்காந்தா காரு, உட்காந்தா 2 வீலர். இப்போ அப்படி கிடையாது, ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்கும். சைக்கிள் 2 பேர் நான் அப்படியே பஸ்ஸில் போவேன், கத்தர் நான் நடந்து பின்னாடியே போவேன். வேர்த்து கொட்டம் கத்தர் ஸ்தோத்திரம். ஒரு பைப்புள்ள பைபிள் தொங்கிட்டு வெயிட்டாக இருக்கும், ஒரு தலையில் பெரிய பைபிள் அடைக்கப்பட்ட கத்தர் ஸ்தோத்திரம். கிராமம் போயிட்டு ஊழியம் செய்வோம், இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஒரு கிராமத்துக்குள்ள போனா அங்கே ஜனமே இருக்க மாட்டாங்க, ஒரு பூச்செடி தான் இருக்கும். எங்கள் பாஸ்டர் மைக் கொடுத்து நீங்க பிரசங்கம் பண்ண அப்படின்னாரு. அங்கே யாருமே இல்லையாப்பா, கத்து இயேசுவரான் கத்து, யோசிக்க சொல்லு, நான் கத்தி பிரசங்கம் பண்ணுவேன். முள்செடியை பார்த்து, முள்செடிகளே மனம் திரும்புங்கள், தென்னை மரமே மனம் திரும்புங்கள், வாழை மரமே மனம் திரும்புங்கள், கொய்யா மரமே மனம் திரும்புங்கள், அல்லேலூயா, பேரிச்ச மரமே மனம் திரும்புங்கள். இது பிரசங்கம் பண்ணுவேன், எல்லாம் சிரிப்பாங்க. ஐயங்க மனம் திரும்புறது. அதில் சொல்லுங்க. இப்ப என்னன்னா அங்க சபை உருவாக்கப்பட்டிருக்குது. எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணமோ அப்ப முச்சரிப்பு இல்லை, தேவ சபை உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த வசனம் போடப்பட்டது, செத்து போகிறங்க சபையா மாற்றப்பட்டிருக்குது, சபையா உருவெடுத்திருக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீங்க விதைக்கிற ஒவ்வொரு வஸ்திரங்களும் ஒரு இடம் வித்தியாசமா இருக்கலாம், தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு மகிமைப்படுகிறாரா? ஊழியத்தில் சோர்ந்து போவதில்லை, பயணத்துல சோர்ந்து போவதில்லை, உபத்திரத்தை சோர்ந்து போவதில்லை. நீ அப்படி இருக்கீங்கன்னு சொன்னா சாத்தான் கிட்ட வரவே மாட்டான், ஓடிக்கொண்டே இருப்பான். நீ ஜெயம் பெற்று கொண்டே வருவீங்க. அதில் சொல்லுங்க, கர்த்தர் கிரியை செய்வாரா? இன்னும் ஒரே வாசனம் முடிக்க போகிறோம், வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2:7 chapter 2 verse 7 வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல், என்ன போகாமல், நற்கிற என்னது?
அன்னதானம், ரத்த தானம், அதை நற்கிறியே, அதில் நற்கிறியே. நீ சபைக்கு ஒரு வேலை சரியா செய்யவே யாரும் பின்திரிగి பார்க்காத, அதான் ஆசீர்வாதம். அதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வசனம் வாசிக்கிறோம்? சோர்ந்து போகாமல், நல்லா கவனிக்கணும். பைபிள் பாருங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன, கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். மகிமையும் கனத்தையும் அறியாமையும் தேடுகிறவர்களுக்கு, பாருங்க பிரதர், கையை மேல உயர்த்தி, நீ சோர்ந்து போகாம ஊழியம் செய்தா, உபத்திரவத்தில் ஊழியம் செய்தா, பயணத்தில் ஊழியம் செய்தா, நெருக்கத்தை சோர்ந்து போகாம இருந்தா உனக்கு கிடைக்கிற பலன் என்ன? அழியாம நித்திய ஜீவன், மகிமை, கனம், the glory, the honor, eternal life. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு கையை மேல உயர்த்தி. சோர்ந்து போகாம இருந்தா உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? நான் சொல்ல அண்டா கொண்டா சொல்லல, மகத்துவமுள்ள ஆசீர்வாதம். கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. சோர்ந்து போகாமல், திரும்ப ஒரு முறை வாசிங்க ப்ளீஸ், வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை, நற்கிரியைகள் அதை சொல்லுங்க. இப்போ கேமரா எடுக்கிறாரு, அது நற்கிரியை. ஒரு வாசிக்கிறாரு, அது நற்கிரியை. ஒருத்தர் பாய் போறாரு, அது நற்கிரியை. பாயை மடிச்சு வைக்கிறது ஒரு நற்கிரியை. எத்தனை பேர் வாசிக்கிறேன்? எனக்கு எதுன்னு போனேன்னா நீ ஆசீர்வதிப்பட மாட்டேன். அதை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்காக வேறு சிந்தனா வேரோடு நிற்ப சபையில எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி. எப்பவுமே பிஸியாக தான் வரும். வந்தா பிஸி, போனா பிஸி, உட்காந்தா பிஸி, எப்பவுமே பிஸி தான். பயில் படிக்க நேரம் இல்லை, ஜபம் பண்ண நேரம் இல்லை, சர்ச்சில் வேலை செய்ய நமக்கு நேரம் இல்லை, எப்பவுமே பிஸியாக இருக்கிறோம். நல்லா கவனிச்சுங்க. கர்த்தரை பார்த்துனே இருக்கிற யாரும் என்ன பண்றீங்கன்னு. கர்த்தர் நியாயம் திருப்பி சீக்கிரத்தில் தண்ணி தப்பிக்கிட்டே முடியாது. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. சிபிஎம் போய் பாருங்க, சிபிஎம் சர்ச்சு போய் பாருங்க. ஐபிஎஸ் ஐஎஸ் மாத்திரம் கிளம்புறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரம் கிளம்புறாங்க. ஐபிஎஸ் ஐஎஸ்னா ஒரு டாக்டர்ஸ் நான் தெரியும், எனக்கு எம்பிபிஎஸ் நான் எம்பி படிச்சிருக்காரு அவரு. இந்த கன்வென்ஷன் வரும்போது சிபிஎம் போய் பாத்திரம் கழுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய படிப்பாளி, பெரிய பட்டதாரி, பெரிய டாக்டர் போய் பாத்திரம் கழுவாங்க. அந்த ஓரெல்லாம் பெருக்குவாங்க, சர்ச்சை பெருக்குவாங்க, அத்தனை பேருக்கு பாய் போடுவாங்க, சாப்பாடு பகிர்ந்து கொள்வாங்க. அப்படி செய்யறாங்க. எல்லாமே ஹை குவாலிட்டி படிச்சுங்களாம். ஏன் தெரியுமா? கர்த்தரை மையப்படுத்துறாங்க, கர்த்தரை மையப்படுத்துறாங்க. நான் படிப்பை மேம்படுத்தல, நான் உத்தியோகத்தை மேம்படுத்தல, நான் எந்த வேலையோ, பாத்ரூம் கழுவுற வேலையோ, பாய் போடுற வேலையோ, பெருக்கிற வேலையோ ஆண்டு உண்மையா செய்யறாங்கன்னா அவங்க வாழ்க்கை என்னைக்குமே டாப்ல தான் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க. அப்படி சாந்தியமா ஒவ்வொரு மாசம் வெயில் சாப்பாடு செய்யறாங்க, கஷ்டப்பட்டு வேறு சிந்துறாங்க. கர்த்தர் கைவிட மாட்டேன், கர்த்தர் உயர்த்த போறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கும்? ஆண்டவருக்காக, வேற சமத்துக்காக என்னெல்லாம் செய்யறியோ அதுக்கு ஏற்றப்ப ரெட்டிப்பாக கிடைக்கும். எவ்ரி மந்த் எவ்ரி இயர் நான் பார்ப்பேன். டாக்டர்ஸ் அப்படி நான் வேலை செய்வேன். சிபிஎம் சர்ச்சி தாமரத்து இழும்புற இல்லை, ஃப்ரைடேஸ் கன்வென்ஷன் எடுக்காங்க. ஒரு டீம் பாத்ரூம் கழுவாங்க, ஒரு டீம் பாய் பெருகி போடுவாங்க, ஒரு டீம் கார்டன் செக் பண்ணுவாங்க, ஒரு டீம் போக்குவரத்தை கவனிப்பாங்க, ஒரு டீம் சாப்பாடு பார்த்துருவாங்க. பார்த்தா பிரமாதமா இருக்கும். யாரையும் காசு கொடுத்து கூப்பிடல, யாரும் ஃபோன் பண்ணி வர சொல்லல, தானாக செய்யறாங்க. தான் ஊழியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? சாப்பாடு செய்யறது 2வது வாரமானா வாங்க வாங்க கொஞ்சம் பெருக்குங்க, கொஞ்சம் செய்யுங்க, என்ஜாய் வேண்டியதா இருக்கு. நம்மள போய் பாரு, சிபிஎம் தான் கண்ணில் வேலை செய்யறாங்க. கத்த எல்லாம் ஐகோல் படி கத்திரி ஸ்தோத்திரம். நமக்கு என்ன மனசு திறக்கப்படலை, ஏதோ வரோம் போறேன்னு கை கட்டு போயினே இருக்கிறோம். கர்த்தர் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நான் பெருக்கிறேன், என் சர்ச்சில் பெருக்கி பாய் போட்டேன், பாத்ரூம் கழுவுனேன். சின்ன வயசுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கேன். நான் பண்ண கிரியை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாய் போட்டு வந்தா நீ பாஸ் வந்து எட்டி பார்ப்பாரு. டே லாஸ்ட் டைம் மார்க் கூடாது, இப்படி கூடாது, டே லாஸ்ட் கூடாது. ஐயா சொல்லுங்க ஐயா, என்னடா பாய் போட்டது? என்ன ஒன்று பாய் திருத்தி போடு. தள்ள போட்டு ஒரு பாஸ்ட் கொட்டு வாங்கி பாய் போடுது. ஆனால் கொஞ்சம் வாய் தந்து பேச மாட்டேன். இந்த கிளாஸ் கொஸ்டின், இந்த குறுக்க பேசுறது அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். சொல்லும்படியும் கேட்கிறேன். இதுதான் ஊழியம். இப்படி செய்து நீங்கள் சரியா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். முடிச்சபடி பாருங்க, இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க ரன்னிங் ரேஸ்ல, அது போது நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆத்துலாம் சர்ச்சைக்கு வரோம், அந்த விட அவ்வளோ உட்கார முடியும் 2 மணி நேரம். அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ பிஸி, பயங்கர டிரான்சாக்ஷனு,
பயங்கர பிஸ்னஸ் வந்து பயங்கரமான போகுது, ஓடுற முடிச்சு கத்தரி ஸ்தோத்திரம். ஏன்? நம்ம பொறுப்பு இல்லை சபையில். பிரைஸ் எல்லாம். ஆனால் வசனம் பவுல் சொன்னாரு, நான் உழுத்த சோர்ந்து போகிறதே கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தால் கனத்தையும் அழியாமையும் மகிமையும் நித்திய ஜீவனையும் நீ பெற்றுக் கொள்ளுவேன். எத்தனை பிளஸிங் பாருங்க. glory, honorable, ஹல்லேலூயா, அழியாமை, அடுத்தது எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கிடைக்குமா? கர்த்தரை சுத்தம். என்ன வேறு செஞ்ச ஆண்டவருக்காக கர்த்தர் மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார், மறக்க மாட்டார். ஒரு ட்ராக்ஸ் கொடுத்துனேங்கிறேன், ஒருத்தன் ஓங்கி அடிச்சாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன சார் அடிக்கிறீங்க கேட்டா, இவங்க வேலையாக தூக்கி போட்டு பழக்காங்க. இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அதே மனுஷன் ரட்சிக் பண்ணி பாஸ்ட் ஆகிட்டார். கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ ஆண்டவருக்கு என்ன செய்தியோ சின்ன துரும்பு கூட கர்த்தரை மறக்க மாட்டேன். நீ செய்ய போனவங்க ஆபத்து, நீ செய்த ஆண்டு இருக்கா. இதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கு நான் சபைக்கு ஒன்றுமே கிடையாது. அது ஒழுங்கு நீ செய்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக. பிரைஸ் எல்லாம். எனக்கு என்ன பண்ணுறது, நான் வரவேன் போவோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க கத்த கணக்கேற்க போகிறேன், சீக்கிரம் ஆண்டு வரப்போகிறேன். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நான் தான் உயிரை கொடுத்தேன், நீ என்ன செய்ய போகிறேன்? எப்போ பாரு வீட்டு வேலை குடும்பம் இதுலேயே இருக்கிற ஆண்டு நீ என்ன செய்ய போகிறீங்க? கத்த கணக்கேற்க போகிறேன். பிரைஸ் எல்லாம். கையை மேலே உயர்த்தி, கையை மேலே உயர்த்து, கையை மேலே உயர்த்து, கர்த்தரை உயர்த்து வரும். நற்கிரியை செய்ய எப்படி? சோர்ந்து போகாம, சோர்ந்து போகாம. சோறு வரும், கஷ்டம் வரும், ஐயோ நம்ம மட்டும் செய்யணுமா, கஷ்டம் வரும், தொடர்ந்து செய்ய. உனக்கு கனம் கிடைக்கும், அழியாம கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும், மகிமை கிடைக்கும். யாருக்கு? தூங்குறவங்க. யாருக்கு? உழைக்கிறவங்களுக்கு. கர்த்தர் மகிமை. திருமாசமா குடிக்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் பெரியவனுக்கு நித்திய ஜீவன சாவில்லாத வாழ்க்கை கொடுக்க போறவனுக்கு எட்டர்னல் நித்திய ஜீவன் சாவே கிடையாதவனுக்கு மகிழ்ச்சியா வாழ போறேன். நீங்க சொல்லுங்க. உபத்திரவத்துல சோர்ந்து போகாதீங்க. நீங்க போற பயணத்துல சோர்ந்து போகாதீங்க. உங்க ஊழியத்துல சோர்ந்து போகாதீங்க. நற்கிரியில சோர்ந்து போகாம இருங்க. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் சொல்லுவேன். சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக.